பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திருநங்கைக்கு வந்து உங்கள பார்த்தா உலகம் சிரிக்கும். உங்களுக்கு மதிப்புக்குரிய இடம் கிடைக்காது. நீங்க வந்து தவறான முடிவு எடுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த உலகத்துல மதிப்புக்குரிய இடம் இல்லன்னு சொல்லும்போது, நான் பட்ட போராட்டங்கள், நான் கண்ட நெறைய பிரச்சனைகள் பார்த்து நான் நினைச்சேன் தைரியமா இருந்தா, கண்ணியத்தோட நம்ம செயல்பட்டா, துணிச்சலோட, தன்னம்பிக்கையோட செயல்பட்டா, நிச்சயமா நம்மளுக்கு ஒரு மதிப்புக்குரிய இடம் கிடைக்கும். நான் நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன். அதே மாரி இந்த குழந்தைகளுக்காக நான் போராடும்போது, அது ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸா இருக்கட்டும், பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களா இருக்கட்டும், பொதுவாவே ஸ்டிக்மான்றது நெறைய நம்ம சொசைட்டில இருக்கு. உங்கள பார்த்தா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் என்ன சொல்லுவாங்க, இது மூடி மறைக்கி வச்சிடலாம், இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க வேணாம்னு ஃபேமிலிஸே இதுக்காக பேச மாட்டேங்கிறாங்க. அது படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், கிராமத்துல இருந்து வந்தவங்களா இருக்கட்டும், இல்ல சிட்டில இருந்து வந்தவங்களுக்கு சைல்டு அபியூஸ், சைல்டு ரைட்ஸ்ன்றது வந்து நெறைய பேர் வந்து அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. த த த ஓனஸ் ஆஃப் ஷேமிங் இஸ் ஆன் த விக்டிம். அந்த யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மேலதான் நிறைய மீடியாவா இருக்கட்டும், இல்ல சொசைட்டியா இருக்கட்டும், அவங்களோட போட்டோ போடுறது பேப்பர்ல, அவங்களோட போட்டோ வந்து நியூஸ்ல போடுறது. ஆனா குற்றம் செஞ்சவங்க வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. அவங்க யாருன்னே கொஞ்ச நாள்ல மறந்துடும். ஆனா சில கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, சைல்டு அபியூஸ் விக்டிம்ஸ் தான் வந்து நிறைய அவங்கள சுத்தி தான் ஒரு டயலாக் இருக்கு. அவங்க சுத்தி தான் ஒரு ஒரு என்ன சொல்றது, தப்பான பார்வை இருக்கு. பேரண்ட்ஸ் சரியா வளர்த்திருக்க மாட்டாங்க. ஐநாவரம் கேஸ் நான் டீல் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, பேரண்ட்ஸ் சரியா இருந்திருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு ஏன் அவ்வளவு மேக்கப் போடுறாங்கன்னு. குழந்தை வந்து அது வந்து பிடிச்சி ஒரு விஷயம் அவங்க ஒருத்தவங்களோட பழகினாலுமே, குழந்தைன்னு வந்தப்போ யாருமே அவங்க தவறா பயன்படுத்தக்கூடாது, அவங்க தவறான காட்சிகள் காட்டக்கூடாது. அந்த மாதிரி நான் நினைக்கும் போது ஹியூமனிடேரியன் அவார்ட்ஸ் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல குழந்தைங்களுக்காக நம்ம ஏன் பேசக்கூடாது. 6 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு வருடமும் குழந்தைங்களுக்காக யாரு குரல் கொடுக்குறாங்களோ, குழந்தைங்களுக்காக யார் வந்து அவங்களோட கவனத்தை, அவங்க டைமை, அவங்களோட பணத்தை செலவு பண்ணி பசங்களுக்காக, குழந்தைங்களுக்காக என்ன நல்ல விஷயங்கள் பண்றவங்க நம்ம அவார்ட் பண்றோம். இங்க கௌதமி அவர்கள், காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் வந்து அவங்களோட டைமை ஒதுக்கி இன்னைக்கு நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் என் குமார் அவர்கள் சன்மார்க் குரூப்ல இருந்து, அவங்க ஒரு $1 பில்லியன் டர்ன் ஓவர் கம்பெனியா இருந்தாலுமே மதுரம் நாராயணன் ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வச்சு நிறைய குழந்தைங்களுக்கு, மனநிலைமை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அம்மா அப்பாவால கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அவர் வந்து ஷெல்டர் மட்டும் இல்லாம எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த அவார்ட்ஸ் நடத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.